ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரூபிகான் ரிசர்ச் ஐபிஓட டீட்டெயில் அனலைசஸ் பார்க்க போகிறோம். நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் இருக்கும்போது நம்ம ஏன் இந்த வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் யூஎஸ் டேரிஃப்னாலே இவங்களோட பிஸ்னஸ் அண்ட் ப்ராடக்ட் ரெவன்யூ சேல்ஸ் இது எல்லாமே இம்பாக்ட் ஆகுமா இல்லையா அண்ட் இவங்களோட ஃபியூச்சர் growth பிளான்ஸ் என்ன, இவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, ஆர்என்டி, ஆங்கர் இன்வெஸ்டர்ஸோட டிமாண்ட் எப்படி இருக்கு அண்ட் ஃபைனலாக இந்த ஐபிஓல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரூபிகான் 2000ல இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஃபார்மாட்டிக்கல் ஃபார்முலேஷன் கம்பெனி. ஸோ மீனிங் என்னன்னா, இப்போ இந்த ட்ரக் இந்த மாதிரி மெடிசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி டு யூஸ் மெடிசன் லைக் டேப்லெட், சிரப், ஸ்ப்ரேஸ் இந்த மாதிரி ஃபைனல் மெடிசன் ப்ராடக்ட்டை வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறாங்க. எந்த ஒரு ட்ரக் ரிலேட்டடான ரா இன்கிரீடியன்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இவங்க சேல் பண்ணல. ஃபைனல் ட்ரக் ப்ராடக்ட்ஸாவே இவங்க வந்து சேல் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2000ல ஸ்டார்ட் பண்ண அந்த பீரியட்ல கான்ட்ராக்ட் டெவலப்பரா தான் இருந்தாங்க. ஸோ நெறைய பிக் பார்மா கம்பெனிஸ்க்கு வந்து குளோபல் லெவல்ல இவங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து ட்ரக்ஸ வந்து டெவலப் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அந்த பிக் கம்பெனிஸ் வந்து அவங்களோட பிராண்ட் நேம் கீழ அந்த ப்ராடக்ட்ட சேல் பண்ணுவாங்க. பட் கரண்ட்டா பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இவங்களோட ஓன் ஆர்&டில இன்னோவேட்டிவா இவங்களே ப்ராடக்ட்ட ரிசர்ச் பண்ணி இவங்களோட ஓன் பிராண்ட் கீழ வந்து அ ட்ரக்ஸ வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இவங்களே வந்து சேல் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, மெயினா ஃபோக்கஸ் பண்றது யுஎஸ் கண்ட்ரீஸ் தான். ஸோ இந்த யுஎஸ் கண்ட்ரீஸ பொறுத்தவரை என்ட்ரி இந்த ட்ரக் ரிலேட்டடான ரெகுலேஷன் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த பார்மா இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரை நெறைய அப்ரூவல் அந்த மாதிரிலாம் வாங்கணும். ஸோ என்ட்ரி பேரியர் அதிகமா இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி 100% இந்த மாதிரி ரெகுலேட்டடான மார்க்கெட்ஸ ஃபோக்கஸ் பண்ணி இவங்களோட ப்ராடக்ட்ட சேல் பண்றாங்க. ஸோ இந்தியால லிஸ்டட் பியர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கம்பெனிஸுமே 100% இந்த மாரி ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ்ல அவங்களோட ப்ராடக்ட்ட சேல் பண்றதில்ல. ப்ராடக்ட் கேட்டகரிய பொறுத்தவரை 2 மெத்தட்ல சேல் பண்றாங்க. ஒண்ணு ஜெனரிக் ப்ராடக்ட்ஸ், இன்னொன்னு பிராண்டட் ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்ஸையும் செப்பரேட்டா இந்த ரூபிகானோட 100% சப்சிடரி கம்பெனி ஆடஜன் அண்ட் வேலிடஸ் பார்மாட்டிகல்ஸ் மூலமா யுஎஸ் கண்ட்ரீஸ்ல இவங்களோட ப்ராடக்ட்ட வந்து சேல் பண்றாங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த கம்பெனியோட மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 52% வரை இந்த ஜெனரல் அட்லாண்டிக் சிங்கப்பூர் கம்பெனி தான் ஹோல்டு பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி 2019ல இருந்து இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓ மூலமாவும் செல் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனி. ஸோ இவங்களோட மார்க்கெட் ஆசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 114 பில்லியன் யுஎஸ்டி வரை இவங்களோட ஆசெட் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா, குளோபல் லெவல்ல மல்டிபிள் குரோயிங் கம்பெனிஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் ப்ரொமோட்டர் இந்த கம்பெனிய ஹோல்டு பண்றது இந்த கம்பெனிக்கு மேஜர் பிளஸ் பாயிண்ட்டா இருக்கும். எம்ப்ளாயீஸ் கவுண்ட்ட பொறுத்தவரை கரண்ட்டா 1141 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. 500 கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து வொர்க் பண்றாங்க. பார்மா இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரை இவங்க ட்ரக் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, நெறைய அப்ரூவல் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க யுஎஸ் ரெகுலேட்டர ஃபாலோ பண்றதுனால, யுஎஸ் எஃப்டிஏவோட அப்ரூவல் வந்து வாங்கி ஆகணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ரொடியூஸ் பண்ற ட்ரக்கோட டைப் எந்த மெத்தட்ல இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க, அத பேஸ் பண்ணி செர்டைன் அப்ரூவல்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட போர்ட்ஃபோலியோல பார்த்தீங்கன்னா, 72 ஆக்டிவ் ஏஎன்டி அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக்க வந்து ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணி, அவங்க வந்து அந்த ட்ரக்குக்கான பேட்டர்ன் லைசென்ஸும் வாங்கிருவாங்க. ஸோ அந்த லைசென்ஸ் பார்த்தீங்கன்னா, செர்டைன் பீரியட்ல வந்து எக்ஸ்பைரி ஆகிரும். ஒன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிருச்சுன்னா, ரூபிகான் மாதிரி இன்னொரு ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ் வந்து அதே ப்ராடக்ட்ட ஃபர்தரா டெவலப் பண்ணி, இன்னொரு நியூ ட்ரக் ப்ராடக்ட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணி, நெறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஏஎன்டியோட அப்ரூவல் வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கம்பெனில 72 ஆக்டிவ் ஏஎன்டி அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, டாப் 12 இந்தியன் கம்பெனிஸ் வந்து ஏஎன்டி அப்ரூவல் வந்து இந்த கம்பெனி வாங்கியிருக்காங்க. அண்ட் 9 பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் என்டிஏ அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ரூபிகான் அவங்களோட ரிசர்ச் மூலமா இவங்களோட ஓன் பிராண்டிங்ல இவங்க ப்ரொடியூஸ் பண்ற ட்ரக்ஸ். ஸோ இவங்களோட ஓன் ட்ரக்ஸ் அப்ரூவல் பார்த்தீங்கன்னா, 9 என்டிஏ அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா, ஓவர் த கவுண்டர் மோனோகிராஃப் ப்ராடக்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் கம்மியா இருக்கிற மாதிரி ட்ரக்ஸ். அப்டின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம மெடிக்கல் ஷாப்ஸ்ல போயிட்டு பிரிஸ்கிரிப்ஷனே இல்லாம சில மெடிசின்ஸ் வந்து நம்மளால வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரூவலும் இந்த கம்பெனி வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்து ஓவராலா பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 81 ஆக்டிவ் அப்ரூவல்ஸ் வந்து இந்த கம்பெனி வாங்கியிருக்காங்க. அதுல 70 ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க வந்து கரண்ட்டா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்ல தான் சேல் பண்றாங்க. இந்த 70 ப்ராடக்ட் மூலமா தான் கரண்ட்டா ரெவென்யூ ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க.
17 நியூ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, FDA அப்ரூவலுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. அண்ட் 63 பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் பைப்லைன்ல ஆன்கோயிங் ப்ராசஸ்ல இருக்கு. அண்ட் ரூபிகான்ல பார்த்தீங்கன்னா, 16 ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த 16 பார்த்தீங்கன்னா, போத் இந்த அபோவ் சொல்லியிருக்கிற இந்த ANDA, NDA அப்ரூவல்ஸ்ல இருந்ததா இருக்கு. ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ்ன்னு இங்க ஏன் ஸ்பெசிஃபிக்கா மெயின் பண்றாங்கன்னா, இப்போ புதுசா இவங்க ஒரு ட்ரக் ப்ரொடியூஸ் பண்றாங்க. போத் ANDA இல்ல NDAலயோ. அந்த ட்ரக்குக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் இல்ல 1 இயர் வர ஒரே ஒரு காம்படிட்டர் இல்ல காம்படிட்டரே இல்ல அப்டின்னா, அந்த ப்ராடக்ட் எல்லாம் இந்த ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு 2 காம்படிட்டர்ஸ் வந்தாலும், அந்த ப்ராடக்ட் வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி கேட்டகரில இருந்து ரிமூவ் பண்ணிருவாங்க. ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டி கேட்டகரினால என்ன அட்வான்டேஜ்னா, ஆ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னாலும், மார்க்கெட்ட டிபெண்ட் பண்ணி பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா, இவங்களுக்கு காம்படிட்டரே இல்லன்ற போது, பிரைஸ் அட்வான்டேஜ் வந்து இந்த கம்பெனிக்கு இருக்கும். ஸோ, இதனால பார்த்தீங்கன்னா, கிராஸ் மார்ஜின் லெவலும் இந்த கம்பெனில இம்ப்ரூவ் ஆகும். ஸோ, FY 23ல பார்த்தீங்கன்னா, 3 ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் மூலமா 13% தான் மார்ஜின் வந்து ஜெனரேட் பண்ணாங்க. பட் FY 25ல பார்த்தீங்கன்னா, 27% இந்த Q1 FY 26ல பார்த்தீங்கன்னா, 33% வரை இந்த ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் மூலமா தான் இவங்க வந்து மார்ஜின் ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஓவரால் கிராஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, 71%ன்னு வச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம, அ ட்ரக்ஸ்லயே காம்ப்ளக்ஸான ட்ரக்ஸும் இந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 5 ட்ரக் டிவைஸ் காம்போனன்ட் வந்து இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 4 இயர்ஸா வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இதுக்கான அப்ரூவல் வாங்குறது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா, நாசில் ஸ்ப்ரே அண்ட் இன்ஹேலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரக் டிவைஸ் காம்போனன்ட்ஸ்குள்ள வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டான ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நெறைய கம்பெனிஸ்க்கு வந்து இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்ல வந்து அப்ரூவல் வாங்குறதில்ல. ஸோ லாஸ்ட் 5 டூ 6 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒன்லி 24 கம்பெனிஸ் தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, 8 கம்பெனிஸ் தான் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கம்பெனி ரூபிகான். ஸோ இந்த மாரி காம்ப்ளக்ஸான ட்ரக் ப்ரொடியூஸ் பண்றதுலயும் இந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்ணிட்டு ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த ஜெனரிக் ப்ராடக்ட்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா, 95% வரை ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா, யுஎஸ்லயே மேனுஃபேக்சர் பண்ற வேற கம்பெனியோட பிராண்ட் ட்ரக்ஸ வந்து இவங்களோட சப்சிடரி கம்பெனி வேலிடஸ் மூலமா யுஎஸ் கன்ட்ரீஸ்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ அதன் மூலமா 4.9% வரை ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. ப்ராடக்ட்ஸ பொறுத்தவர அரவுண்ட் 70 கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ்ல 58 ப்ராடக்ட்ஸ் வந்து எங்களோட இன் ஹவுஸ்ல மேனுஃபேக்சர் பண்றாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, யுஎஸோட பிராண்டட் ட்ரக்ஸ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்ஸ் மூலமா வந்து ட்ரக் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த சிஎம்ஓ பார்த்தீங்கன்னா, இந்தியா, இட்டாலி, யுஎஸ் கன்ட்ரீஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனில இன்ஜெக்டபிள், ஐ டிராப்ஸ் அண்ட் நாசில் ஸ்ப்ரே ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட்ஸ வந்து இந்த தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர் மூலமா ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இவங்க மூலமா பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 7.5% வரை இந்த Q1ல வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன பொறுத்தவரை இந்த கம்பெனி இவங்களோட ஓன் சப்சிடரி கம்பெனி சில தேர்ட் பார்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரூ பர்மா பார்த்தீங்கன்னா 2018ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 25% அண்ட் சப்சிடரிய 75% வரை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அத்வாஜென் அண்ட் ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா ஏஏஎம் ஆர்எக்ஸ் வந்து அக்விசிஷன் பண்ணாங்க. ஸோ இது யுஎஸ்ல இருக்கிற அரவுண்ட் 45 ஸ்டேட்ஸ்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இந்த கம்பெனி அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த கம்பெனியோட காஸ்ட் இந்த டிஸ்ட்ரிபியூட் தேர்ட் பார்ட்டிஸ் குடுக்குற காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகி இன்னும் ஃபர்தரா மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இவங்க ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட் தெரப்பி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூலமா 46% அண்ட் கார்டியோவாஸ்குலர் மூலமா 38% அண்ட் பெயின் மேனேஜ்மென்ட் மூலமா பார்த்தீங்கன்னா, 24% வரை ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. டோசேஜ் ஃபார்மேட்ட பொறுத்தவரை 88% ரெவன்யூ பார்த்தீங்கன்னா, இந்த டேப்லெட், கேப்சூல், கிரானுவல்ஸ் இந்த மாரி ஃபார்மேட்ஸ்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. 99% ரெவன்யூ பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏ மூலமா தான் இந்த கம்பெனி ஜெனரேட் பண்றாங்க. தென் ஃபெசிலிட்டிய பொறுத்தவரை இவங்களோட 3 ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்தியால தான் இருக்கு. ஸோ அதோட யுட்டிலைசேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா, மினிமல் ரேஞ்சில தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ 64%ன்றது ஒரு டீசென்ட்டா தான் இருக்கு. பட் 4த் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, பீதாம்பூர். இது ரீசென்ட்டா அக்யூர் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் ஆப்பரேஷன்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகல. ஸ்டில் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இந்தியால இருக்கிற இந்த 3 ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் எஃப்டிஏவோட அப்ரூவல் ஆர் இன்ஸ்பெக்ஷன் பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஃபெசிலிட்டி மூலமா தான் இவங்க மேஜர் ப்ராடக்ட்ட மேனுஃபேக்சர் பண்ணி யுஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அபவுட் ஃபினான்ஷியல பொறுத்தவரை இவங்களோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் வந்து ஸ்ட்ராங்கா குரோ ஆயிட்டே வராங்க. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இவங்களோட ரெவன்யூ சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 75.8%. ஸோ இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 7 மடங்கு அதிகமா இவங்க இந்த கம்பெனி ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ ஃபாஸ்ட் குரோயிங் கம்பெனியா இருக்காங்க.
ப்ராஃபிட்ட பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ 23ல நெகட்டிவ்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி எஃப்ஐ 23 அண்ட் 24ல அதிகமா பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆர்&டிக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரெவன்யூல இருந்து அரவுண்ட் 18% வரை ஆர்&டிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களோட ப்ராஃபிட் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு. பட் கரண்ட் இயர்ல வந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் ஸ்ட்ராங்கா 47%ல வந்து குரோ ஆயிருக்காங்க. ஸோ Q1 படி பார்த்தோம்னா, இவங்களோட பேட் வந்து 69% வந்து இயர் ஆன் இயர் வந்து குரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆர்&டிக்காக கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த Q1ல 10.29% வரை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 81ல பார்த்தீங்கன்னா, 70 ப்ராடக்ட் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, 86%ன்னு இவங்களோட கமர்ஷியலைசேஷன் ரேட் வந்து ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி மேஜர் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆர்&டிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. டெப்ட் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 496 கோடி வந்து இருக்கு. இந்த ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா, 300 கோடி அவங்களோட டெப்ட்ட வந்து ரீபே பண்ணலான்னு இருக்காங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபியூச்சர் இன்ஆர்கானிக் குரோத்க்காக யூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டிங்க பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த இன்வெஸ்ட்மென்ட் கார்ப்பரேட் புரமோட்டர் 52% வரை இந்த கம்பெனில ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஓஎஃப்எஸ் பார்த்தீங்கன்னா, 877 கோடி. இந்த ஐபிஓ சைஸ் வந்து 1377 கோடி. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, மேஜர் செல்லிங் ஷேர் ஹோல்டர் வந்து இந்த ஜெனரல் அட்லாண்டிக் அரவுண்ட் 5% வரை ஓஎஃப்எஸ் மூலமா செல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ராக்ஸிமேட்டா பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஐபிஓ புரமோட்டர் அண்ட் புரமோட்டர் குரூப் 77.9% ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. போஸ்ட் ஐபிஓல அரவுண்ட் 70% வரை டைல்யூட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பியர் கம்பேரிசன் பொறுத்தவரை இந்த கம்பெனி ஸ்கேலிங் வைஸ் வந்து சின்ன கம்பெனியா இருக்காங்க. ரெவென்யூ ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா, பியர்ஸ் கம்பெனி மேஜரா ஜெனரேட் பண்றாங்க. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸ் எல்லாமே டைரக்ட் கம்பேர் பண்ற பியர்ஸ் கிடையாது. ஏன்னா, இந்த கம்பெனி கம்ப்ளீட்டா ரெகுலேட்டட் மார்க்கெட்ட டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, டைவர்சிஃபைடா ஸ்பெஷாலிட்டி அண்ட் ட்ரக் ஆ நேசல் ஸ்ப்ரே இந்த மாரி ட்ரக் டிவைஸ் காம்போனன்ட்ஸும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. பட் இந்த பியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெனரிக் காம்போனன்ட்ஸ் வந்து புரொடியூஸ் பண்றாங்க. ஸ்டில் நம்ம இந்த பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது, இவங்களோட பிரைஸ் வேல்யூவேஷன் இந்த ஐபிஓல அதிகமா வந்து இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியோட பிஇ பார்த்தீங்கன்னா, லோயஸ்ட் ரேஞ்சுல தான் இருக்காங்க. ஸோ பிரைஸ் வேல்யூவேஷன் பொறுத்தவரை அக்ரெசிவா தான் இஷ்யூ பண்றாங்க. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் 29% அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் நெட் அசெட் வேல்யூ பொறுத்தவரை ரொம்பவே லோயஸ்ட் ரேஞ்சுல ரூபிகான் இருக்கு. ஸோ ஸ்கேலிங் வைஸ் இந்த கம்பெனி சின்ன கம்பெனியா இருந்தாலும், ரெவென்யூ குரோத்த பொறுத்தவரை 75%. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியோட ரெவென்யூ குரோத் ஆவரேஜ விட 7 மடங்கு ஸ்ட்ராங்கா வந்து இவங்களோட ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எபிட்டா பார்த்தீங்கன்னா 20%. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி ஆவரேஜுக்கு ஈக்குவலா இருக்கு. மேஜர் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி தான் ஆர்&டிக்காக அதிகமா வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 10-11% வரை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரா இருக்கும். இந்த கம்பெனில 2 ஆர்&டி இருக்கு. ஒண்ணு வந்து இந்தியால, இன்னொன்னு வந்து கனடால இருக்கு. ஸோ கனடால ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா, இவங்களோட இந்த ட்ரக் டிவைஸ் காம்பினேஷன் டெக்னிக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு ட்ரக் புரொடியூஸ் பண்ற மெத்தட். 619 கோடி ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு அலோகேஷன் குடுத்திருக்காங்க. இதுல டோட்டலா 32 ஆங்கர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, 8 டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஃபரெண்ட் 8 ஸ்கீம்ஸ்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா, 8 குளோபல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 61% மேஜர் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா, எஃப்ஏஐக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கர பொறுத்தவரை ரொம்பவே டைவர்சிஃபைடான போத் டொமஸ்டிக் அண்ட் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சில யூனிக்கான நேம்ஸும் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா ஆங்கர் டிமாண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா ரிஸ்க் பார்த்தீங்கன்னா, யுஎஸோட ரெகுலேட்டரி சேஞ்சஸ் அந்த மாதிரிலாம் மேஜரா இம்பாக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. எஃப்டி அப்ரூவல்ல ஏதோ ஒரு டிலேஸ் இருந்துச்சுன்னா, இவங்களோட ப்ராடக்ட் ரெவென்யூ ஜெனரேஷன் வந்து இம்பாக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா ட்ரம்ப் டாரிஃப் வந்து போயிட்டுருக்கு. ஸோ, இதனால பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்லயும் நெறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ, இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, 100% வந்து ரெவென்யூ வந்து யுஎஸ்ஸ டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் மேனேஜ்மென்ட் சைடு வந்து இவங்களோட ப்ராடக்ட் வந்து டைவர்சிஃபைடா யுஎஸோட பிராண்டிங் பேஸ் பண்ணி தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாவும் இவங்களோட ப்ராடக்ட்ட வந்து சேல் பண்றேன்னு சொன்னாலும், இவங்களோட ரெவென்யூ ஜெனரேஷன் வந்து யுஎஸ்ஸ டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த ஜெனரிக் ப்ராடக்ட்ஸ் இந்த பேட்டர்ன்ட் எல்லாம் இந்த டாரிஃப்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மென்ட் சைடு சொல்றாங்க. ஸ்டில் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்ல. ஸோ ஷார்ட் டெர்மா இந்த இந்த இஷ்யூ போறதுனால இவங்களோட ஸ்டாக் வந்து வொலடைலா இம்பாக்ட் ஆகுறதுக்கு மேஜர் சான்சஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி இம்பாக்ட் ஆகுதுன்னா, சேம் டைம் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற அதர் பியர் கம்பெனிஸும் மேஜரா வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த பார்மா கம்பெனிஸ் எல்லாமே. ஸ்டில் இந்த கம்பெனி எப்படி ரெக்கவர் ஆகுது அது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ, கமர்ஷியலைசேஷன் அண்ட் ரெவென்யூ குரோத் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா, ஃபாஸ்ட்டா வந்து இந்த கம்பெனி க்ரோ ஆயிட்டு வராங்க. ஸோ 2013ல இருந்து இந்த ட்ரக் மேனுஃபேக்சர் பண்றாங்கல்ல, இதுல எந்த ஒரு 0 அஃபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் இவங்களோட ப்ராடக்ட்ல இருந்து வந்தது இல்ல. ஸோ இந்த கம்பெனி ஃபோக்கஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, குரோனிக் தெரப்பி. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிற மாதிரி ஸோ லாங் டெர்ம் ஸ்டெடி ப்ராஃபிட் வந்து இவங்களோட ட்ரக்ஸ் மூலமா இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி ஸ்கேலிங் வைஸ் வந்து சின்ன கம்பெனி. ஸோ இவங்களோட அக்யூசியேஷன் மூலமா பார்த்தீங்கன்னா, இவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றது, ஸோ அந்த கம்பெனிஸ்ல இருந்து ஃபெசிலிட்டி அண்ட் கேப்பபிலிட்டீஸ வந்து எடுத்து இவங்களோட ஓன் ப்ராடக்ட்ட வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம் ரெவென்யூ குரோத் வந்து ஸ்டெடியா இருந்தாலும், லாங் டெர்ம் வந்து இவங்களோட ரெவென்யூ ஜெனரேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பியர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய அக்யூசியேஷன் மூலமா அதர் கம்பெனிஸோட ப்ராடக்ட்ட வந்து இன்க்ளூட் பண்ணி, அவங்களோட ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்ட பார்த்தீங்கன்னா, டெம்பரரியா இன்கிரீஸ் பண்ணி காட்டுவாங்க. பட் நாங்க வந்து ஆர்கானிக்கா வந்து குரோ ஆகும்ன்னு சொல்லிட்டு மேனேஜ்மென்ட் சைடு வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா, ஆங்கரோட டிமாண்டும் இந்த கம்பெனில சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ பிசினஸும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ கரண்ட்டா இந்த டாரிஃப் இஷ்யூனால நம்மளால ஷார்ட் டெர்ம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஐபிஓல நான் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு இந்த கம்பெனி பெட்டர் சான்சஸா இருக்கும். ஒன்ஸ் இந்த டாரிஃப் இஷ்யூ எல்லாமே சால்வ் ஆனதுக்கு அப்புறமா. ஸோ ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோல இந்த கம்பெனிய பத்தின டீட்டெயில் அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பேஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி ஐபிஓ ரிலேட்டடான அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் டூ ஆல்.